என்னோட பேர் தமிழ்செல்வி, தருமபுரி மாவட்டம். நான் முழுமையான இடதுகால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. இன்று 6/8/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும்பொழுது முன்னாடி இப்போ காவல்துறையில் இருந்த 3 பேர் சேர்ந்துட்டு நீ உள்ளாரே விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு, கேலிஃபர்லாம் நீ கழட்டி வச்சுட்டு தான் உள்ளார போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னால் நடக்க முடியாது சுத்தமாகவே அப்படின்னு. நீ கேலிஃபர் இருந்தால் தான் என்னால் நடக்க முடியும்னு சொல்லும்போது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை உள்ளாரே விடமாட்டேன்னு சொல்லிட்டு காலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அங்கே போனாக்கா உள்ளார வீல் சேர் கொடுத்து அதுக்கு 500 ரூபாய் பணம் கேட்குறாங்க. வீல் சேரில் தள்ளிட்டு போனாக்க 500 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க. பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட தலைவர் என்னை இட்டுன்னு போனார். போகும்போது உள்ளார போயிட்டு அங்கே உள்ள அதிகாரிங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கோயில் பூசாரி, அந்த நிர்வாகத்தை பார்க்குற பூசாரிங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, வரக்கூடாது. என்னை இந்த மாதிரி ரொம்ப அலக்கழிச்சிட்டு கோயில் உள்ளார பார்க்க விடாம என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க. கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ளார போக முடியாமல் திரும்பி வந்துட்டேன் நான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.